மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் மதுரை முன்னாள் மேயர் முத்துவின் சிலை நிறுவப்பட்டுவதற்கு அழகிரி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஹரிகிருஷ்ணன், விவரங்கள் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சகோதரரும் திமுகவின் முன்னாள் தென்மண்டல அமைப்பு செயலாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மு.க.அழகிரி சற்று முன்னதாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். ஒரு 45 நொடிகள் ஓடக்கூடிய அந்த வீடியோவில் மதுரையில் வருகின்ற 31ஆம் தேதி திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்விற்காக வருகின்ற மே 31, ஜூன் 1 ஆகிய நாட்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து மதுரை வரவர இருக்கிறார். மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் நிறுவப்பட உள்ள மதுரையின் முன்னாள் மேயர் முத்துவின் சிலையை திறந்து வைக்க இருக்கிறார். இதனிடையே முன்னாள் மேயருடைய முத்துவுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாகத்தான் மு.க.அழகிரி இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் அண்ணா காலத்திலிருந்து திமுகவில் வலம் வந்து மதுரையில் கட்சியை உருவாக்கியவர் மேயர் முத்து. அனைவரும் அவருக்கும் எனக்கும் அதிக தொடர்பு இல்லாவிட்டாலும் கூட அவர் உழைப்பு எனக்கு தெரியும். என்னுடைய தம்பி முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது சிலையை திறந்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என மு.க.அழகிரி தன்னுடைய வீடியோவிலே அவர் வாழ்த்து தெரிவித்து இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். மதுரை மாநகராட்சியுடைய முதல் மேயருடைய சிலை நீண்ட காலமாக அந்த ஆரப்பாளையம் கிராஸ் ரோடு பகுதியில் இருக்கிறது. அதனை தற்போது புதிதாக பொலிவுபடுத்தி புதிய சிலையை அவர்களுடைய குடும்பத்தினர் கோரிக்கை இணங்க அந்த சிலையானது நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த சிலையைத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகின்ற மே 31ஆம் தேதி திறந்து வைக்க இருக்கிறார். அதற்கு அடுத்ததாக ஜூன் 1ஆம் தேதி திமுக தலைமை கழகத்தால் நடத்தப்படக்கூடிய அந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த பொதுக்குழு கூட்டத்திலும் பங்கேற்க இருக்கிறார். இந்த 2 நாள் பயணமாக மதுரை வர இருக்கிறார். இந்த நிகழ்விலே தான் இந்த நிலையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகையொட்டிதான் திமுக முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க.அழகிரி தன்னுடைய வாழ்த்து வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார். மேயருடைய முன்னாள் மேயருடைய சிலை திறப்பதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடும் அதற்கு நடவடிக்கை எடுத்த தன்னுடைய தம்பி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக வாழ்த்து வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். நீண்ட காலமாகவே அவர் ஒரு விலகி இருந்த சூழலில் தற்போது அவருடைய மகன் உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வேலூர் மருத்துவமனைக்கு சென்று நேரடியாக 2-3 தடவை அவரை பார்த்து ஒரு நலம் விசாரித்து தொடர்ந்து மருத்துவ உதவிகளை செய்து அவரை மீட்டெடுக்கக்கூடிய நடவடிக்கையில் இருந்தார். அதிலிருந்தே அவர்கள் பல்வேறு விதமாக 2 பேரும் பேசக்கூடியதும் அவ்வப்போது சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிலையில் தான் இந்த வீடியோவானது தற்போது அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையை வாழ்த்து தெரிவித்து இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். 2 நாள் பயணமாக வரக்கூடிய நேரத்தில் மே 31ஆம் தேதி விமான நிலையத்திலிருந்து மதுரை வரக்கூடிய அவர் மு.க.அழகிரி அவருடைய வீட்டிற்கு சென்று நேரில் அவருடைய சந்திப்பார் என்கிற தகவல்களையும் கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். ஆனாலும் அது குறித்த காவல்துறைக்கோ இல்ல அல்லது கட்சி நிர்வாகிகளுக்கோ இந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் முதல்வர் தரப்பிலிருந்து வரவில்லை என தெரிவித்திருக்கிறார்கள். 2 நாள் பயணமாக வரக்கூடிய முதலமைச்சர் முதல் நாளிலே பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பங்கேற்கிறார். 2வது நாள் திமுக தலைமை பொதுக்குழு கூட்டத்திலே பங்கேற்று அதிலே உரையாற்ற இருக்கிறார். பல முக்கிய நிகழ்வுகளை அந்த பொதுக்குழு வாயிலாக அறிவிக்க இருக்கிறார் என்பதுதான் கட்சி நிர்வாகிகளுடைய தற்போதைய தகவலாக இருக்கிறது. பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.